வணக்கம். ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு விண்ணப்பம் தான் நம்ம பார்க்க போகிறோம். விடுனர், நாள், பெறுநர், தலைமை ஆசிரியர் போட்டு நீங்கள் எந்த பள்ளியில் பணிபுரிகிறீங்களோ அந்த பள்ளி, உங்களோட மாவட்டம், ஐயா, பொருள் நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு அப்படின்னு போட்டு எந்த தேதியில் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 15 அல்லது 30 நாட்கள் ஒப்படைப்பு செய்து அதற்குரிய பணபலன் வேண்டுதல் சார்பு அப்படின்னு போட்டுட்டு இப்பள்ளியில் நீங்கள் உங்கள் இடைநிலை ஆசிரியரோ தலைமை ஆசிரியரோ நீங்கள் எந்த பதவி வைக்கிறீங்களோ பட்டதாரி ஆசிரியரோ அதை போட்டுட்டு பணிபுரிந்து வரும் நான் என்னுடைய ஈட்டிய விடுப்பு கணக்கில் உங்களுக்குள்ள டேட்டை நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. தேதியில் இருப்பில் உள்ள மொத்த நாட்களில் 15 அல்லது 30 நாட்களை உங்களுக்கு எது வருமோ, இப்போ நம்ம 15 டேஸ்க்கு தான் நினைக்கிறேன், ஸோ 15 டேஸை நீங்கள் போட்டிருக்கோங்க. விடுப்பில் செல்லாமலேயே அரசுக்கு ஒப்படைப்பு செய்ய விருப்பம் தெரிவிக்கிறேன். எனவே அதற்குரிய ஊதியம் மற்றும் பிற படிகளை பெற்றுத்தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்னர் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு செய்த தேதி, அந்த தேதியை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஒப்படைப்பு செய்த ஈட்டிய விடுப்பு நாட்களின் எண்ணிக்கை அதையும் நீங்கள் கரெக்டாக ஆஃபீஸில் கேட்டு கரெக்டாக எழுதிக்கோங்க. அப்புறம் நன்றின்னு போட்டு இப்படிக்கு தங்கள் உண்மைகளுன்னு உங்கள் நேம் போட்டுக்கோங்க. நாள், இடம், இதுதான் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு விண்ணப்பம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.